Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க யாவரையும், வந்திருக்கிறதான தேவ ஊழியர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த 3 நாட்களும் நாம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து இந்த 3ஆம் நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்திலும், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்திலும் நின்று நான் கூப்பிடும் சத்தம் கேட்டு பேசும், நின்று நான் கூப்பிடும் சத்தம் கேட்டு பேசும். பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே. ஜெபத்தில் நான் தரிக்கும் போது, ஏழை நான் கதறும்போது, பேசும் 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 பேசும். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு நீ பேசுவீராக. உம்முடைய திரு வார்த்தைகளை, உம்முடைய சத்தியத்தை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நீர் எங்கள் நடுவிலே விளங்க பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நீர் பேசும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 நாட்களிலே சிலுவையிலே இயேசுவானவர் நமக்காக செய்த காரியங்களை நாம் தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, அந்த சிலுவை எனக்குள் என்ன செய்தது. ஆமென். சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்த்தோம். அந்த சிலுவை எனக்குள்ள, இன்மீ, எனக்குள்ள என்ன செய்தது என்பதை இந்த நாளிலே தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இதை உங்களுடைய எண்ணத்திலே வைத்துக்கொண்டு இந்த சிந்தையாய் நாம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்கு? எதற்கு? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்று சொல்லும் போது அது எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? உலகம் என்று புரிந்து கொள்ளலாம், காஸ்மோஸ் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆங்கில வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஃப்ரம் திஸ் ஏஜ் என்ன போட்டிருக்கு? இந்த காலத்திலிருந்து. இந்த காலம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த காலத்திலிருந்து எப்படி கொடுத்துருக்குன்னா, he might deliver us from the present evil age. என்ன கொடுத்துருக்கு? இந்த உலகம், பிரபஞ்சம் என்ற இடத்துல என்ன போட்டிருக்குது? ஈவில் ஏஜ்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா யாராச்சும்? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. யார் வச்சிருக்கிறா? From the present evil age. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சிலுவை என்னை, எனக்குள் என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னை இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே
அநேக காலங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த சூரியனுக்கு கீழே ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட காலம்? நாட்கள் எப்படி இருக்குது? பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாட்கள் எப்படி இருக்குது? பொல்லாதவைகளாக இருக்கிறது. அப்போ ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கல்வாரி சிலுவை என்னை என்ன செய்ததுன்னு பார்க்கிறோம்? விடுதலை ஆக்கிற்று. அதை மறுபடியும் வாசிக்கலாம் அந்த 4ஆம் வசனத்தை. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, பொல்லாத காலத்திலிருந்து வாசிங்க. அதை பொல்லாத காலத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். போதும். அப்ப இந்த காலத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க தம்மை தாமே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காலம் எப்படிப்பட்டது? காலம் பொல்லாதது. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். யாவருக்கு அறிந்த வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் எப்படிப்பட்டதுங்க? பொல்லாதவைகள். ஒரு ஆங்கில வேதத்தில் இப்படி போடுறது, டேஸ் ஆர் போன். போன் என்று சொன்னால் போனோகிராஃபி என்று சொல்லுவாங்க. the days are porn. போன் என்று சொன்னால் போனோகிராஃபி, அதாவது ஆபாசம். நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம? ஆபாசம் நிறைந்த, அருவருப்புகள் நிறைந்த ஒரு மோசமான காலத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த சந்ததியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாருமே இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பொல்லாத காலம், ஒரு மோசமான காலம். இந்த காலத்தில் வாழ்வது நமக்கு தகுதி அல்ல. இந்த காலத்திற்கு பின்னதாக ஒரு காலம் வருகிறது, கிறிஸ்து இயேசுனுடைய ராஜ்யம். ஆமென். ஆண்டவர் இந்த காலத்திலிருந்தே நம்மை விடுதலையாக்கி எங்கே கொண்டு போக போகிறாரு? பரலோகத்திற்கு, அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். ஆதலால் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது? எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது சொல்லுங்க? இக்காலத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்க? இக்காலத்துக்குரியவர்களா. இக்காலத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் இக்காலத்துக்குரியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குது? பிள்ளைங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுது? பசங்க எப்படி முடி வெட்டுறானுங்க? இல்லை, தலையில் கோடு போடுறானுங்க. ஒரு சைடு மாத்திரம் இழுத்து விட்டு ஒரு பக்கம் ஒன்றும் இல்லை, 2 பக்கம் மண்டை தெரியுது. தலையில் கொண்டை போட்டுக்கிறானுங்க. யாரை போல வாழ்கிறாங்க? யாரை போல வாழ விரும்புகிறாங்க? இக்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை போல, இக்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நடைமுறை பாவனைகளை இன்றைக்கு இருக்கக்கூடியதான தேவ பிள்ளைகள் பின்பற்றி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எதற்காக அவர் மரித்தார் என்று பார்க்கும்போது, இக்காலத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவதற்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். From this present evil age. Hallelujah. From this present evil age. இந்த ஏஜிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். Hallelujah. அந்த சிலுவை எனக்குள்ளே இந்த காலத்தின் காரியங்களிலிருந்து என்னை விடுதலையாக்காவிட்டால், கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது எப்படிப்பட்டதா இருக்கும்? விருதாவாய் இருக்கும். விருதாவாய் இருக்கும். இன்றைக்கு நம்மெல்லாம் ஒரு காலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த காலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த காலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரம். ஹல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சி வருகிறது. இந்த பூமியின் மேல் கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ண போகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்காக இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம்
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். இனி வரக்கூடிய ஒரு உலகம், இனி வரக்கூடிய ஒரு உலகம், இனி வரக்கூடிய ஒரு ராஜ்யம், இனி வரப்போகிற ஒரு ராஜ்யபாரம் இந்த பூமியின் மேல் வரப்போகிறது. யாருடையது? அது யாருடையது? கிறிஸ்து இயேசுவினுடையது. பசுமை புரட்சி காலம் வருகிறது. 1000 வருட அரசாட்சி வருகிறது. அதை தான் இங்கே எபிரேய நிருபாக்கி சொல்லுகிறார். இனி வரும் பலன்களை, இனி வரும் உலகத்தின், இனி வரப்போகிற ஒரு உலகத்தினுடைய பலன்களை இப்பவே நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? ருசி பார்த்து இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய இக்காலத்துக்குரிய காரியங்களை நீங்கள் ருசி பார்க்க கூடாது. ஆமென். நம்ம எதை ருசி பார்க்க வேண்டும்? இனி வரப்போகிற ஒரு உலகத்தினுடைய பலனை, இனி வரப்போகிற கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்தினுடைய நன்மையை இன்றைக்கு சபை ருசித்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் எதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இக்காலத்துக்குரியவர்கள் கேட்டா சொல்றாங்க ட்ரெண்டில் இருக்கிறாங்க. எதுல இருக்கிறாங்க? ட்ரெண்டில் இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி ட்ரெஸ் பண்ற? ட்ரெண்டு. என்னடா தம்பி தலை எப்படி வச்சிருக்கிற? ட்ரெண்டு. என்ன சொல்றாங்க? ட்ரெண்டு. என்னப்பா மீசையில் ஒரு தாடி மாத்திரம் இருக்குது? ட்ரெண்டு. மீசையில் தாடி மாத்திரம் இருக்குது, என்னது அதுக்கு பேரு? ட்ரெண்டு. இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்டில் போதே. இக்காலத்துக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுதலையாக்குவதற்கு கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா இக்காலத்துக்குரியவர்களாக நாம் இருக்கக்கூடாது? ஏன் தெரியுமா நாம் இக்காலத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது? வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல். 2 கொரிந்தியர் 4 1 தானே வாசிக்கிறீங்க? வாசிங்க. தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிரும். நல்லா கவனிக்கணும். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிராமல் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன போட்டிருக்குது? மறுபடியும் இங்க பிரபஞ்சம் வந்திருக்குது. கலாத்தியர்ல வாஸ்தவம் என்ன வந்துச்சு? இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுதலை. அது பிரபஞ்சம் இல்லை. அங்க என்னன்னு பார்த்தோம்? ஏஜ்னு பார்த்தோம், காலன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க அந்த இங்கிலீஷ்ல வாசிங்க அந்த வசனத்தை. God of this world. இது வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன டிரான்ஸ்லேஷன் தெரியல. God of this age என்ன போட்டிருக்குது? God of this age-னா இந்த காலத்துக்குரியவன், இந்த காலத்துக்குரிய தேவன். God of this world ன்னு போட்டிருக்கு. ஆனா வந்து ஒரு சரியான மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்கா? the God of this age. இந்த ஏஜ் எப்படிப்பட்ட ஏஜ்னு பார்த்தோம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு பார்த்தோம்? பொல்லாத காலம்னு பார்த்தோம். அப்ப இந்த பொல்லாத காலத்திற்கு தேவன் யார்? இந்த பொல்லாத காலத்துக்கு தேவன் யார்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அங்க போட்டிருக்குது. ஆனா இந்த பொல்லாத காலத்திற்கு அவன் யாரா இருக்கிறான்? the Lord of this age, God of this age. இந்த காலத்துக்கு அவன் தேவனாக இருக்கிறான். ஆனால் தான் இந்த காலத்தை அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். காலம் அவனுடைய கையில் இருக்குது. காலத்தின் போக்கு அவனுடைய கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு காலம் அதான் பார்த்தீங்கன்னா காலங்கள் மாற 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 மனிதர்கள் மாறுகிறார்கள். நடைகுடை
பாவனைகள் மாறுகிறது, சாப்பாடு காரியங்கள் மாறுகிறது. எல்லாமே எதற்கு ஒத்ததா இருக்குது? எதற்கு ஒத்ததா இருக்கு? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிட்டு. இந்த காலத்தை கண்ட்ரோல் பண்றவன் யாரு? இந்த காலத்துக்குரிய தேவன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் கண்ட்ரோல் இருக்கிறார், அது ஒரு பக்கம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அவன் கையில் அதை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அவன் தான் இந்த பிரபஞ்சத்தை, இந்த காஸ்மோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இந்த காலத்துக்கு தேவனாய் இருப்பதினால் இன்றைக்கு நீங்களும் நானும் இக்காலத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் எக்காலத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இனி வரப்போகிற ஒரு உலகம் உண்டு, இனி வரப்போகிற ஒரு ராஜ்யம் உண்டு, இனி வரப்போகிற ஒரு ஆளுகை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குரியவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்டவர்களாக வழி நடத்துவாராக. அப்போ முதல்ல பார்த்தோம் இந்த காலத்திலிருந்து தேவன் நம்மை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். கரங்கள் உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த காலம் என்ன அடைய போகிறது? இந்த காலம் என்ன அடைய போகிறது? சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 39ஆம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு 39:40 13 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு பிரதர்? Harvest is the close of this age. என்ன போட்டிருக்கு? இது வந்து உலகத்தின் முடிவுன்னு போட்டிருக்குது. உலகத்தின் முடிவில் க்ளோஸ் ஆஃப் திஸ் ஏஜ்னா இந்த காலத்தின் முடிவிலே அப்படி நடக்கும். ஆமென். அப்ப இந்த காலத்துக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நாம இந்த காலம் முடிய போகுது சீக்கிரமா. சாத்தானுடைய காலம் என்ன பண்ண போகுது? முடிய போகுது. ஆனால் தான் அவன் ரொம்ப வேகமா கிரியை செஞ்சிட்டு இருக்கிறான். 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 12ஆம் அதிகாரத்துக்கு மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து. பிசாசுக்கு எவ்வளவு காலம் இருக்கு இன்னும் சொல்லுங்க. ஆனால அவன் ரொம்ப தீவிரமா அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறான். நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை என்ன பண்ண சொல்றாரு? இந்த காலத்துல தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தின் காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிசாசுடைய ஆளுகையின் காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த காலத்தை நம்ம கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. சாத்தான் எப்படி இருக்கிறானா, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் மீதி உண்டு. அவனுடைய காலம் என்ன பண்ண போகிறது? முடிவடைய போகிறது என்பதனாலே அவன் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த காலம் முடிய போகிறபடினால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சாத்தானோடு சேர்ந்து அவனுடைய காலத்திற்கு ஏற்றார் போல் வாழக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்ட வாழணும்? இக்காலத்துக்குரியவர்களாக அல்ல, கர்த்தருக்குரிய காலத்துக்குரியவர்களாக, இனி வரப்போகிற ஒரு நாட்களுக்குரியவர்களாக, அந்த உலகத்துக்குரியவர்களாக, வரப்போகிற இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து அந்த காலத்துக்குரியவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். பரலோக ராஜ்யவாசிகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல. சொல்லுங்க, இந்த பூமி எனக்கு, இந்த பூமிக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன். அல்லேலூயா. பொன்பொருள் வேண்டாம், இயேசு போதும். மன்னாசை வேண்டாம், இயேசு போதும். பொன்பொருள் வேண்டாம், இயேசு போதும்.
மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் மெய் விசுவாசி. புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. ஹல்லேலூயா. நான் யாரு? இந்த காலத்துக்குரியவன் அல்ல, இக்காலத்துக்குரியவன் அல்ல. இந்த காலத்துக்குரியவர்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவன், இக்காலத்தின் தேவன் அவர்களை அவனுடைய இஷ்டத்தின்படி செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த காலம் இருக்க போது என்று தெரிந்து வேகமாக்கிரியை செய்கிறான். அவனுடைய காரியத்திற்கு நம்ம உடன்படாதபடி வரப்போகிற ஒரு நாட்கள், வரப்போகிற கர்த்தருடைய ராஜ்யம், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் பிரியம் கொண்டதினால்தான் ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த ஈவில் ஏஜ், இந்த பொல்லாத காலத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவதற்கு கல்வாரி சிலுவையில் மரித்தார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து அடுத்த பகுதிக்கு கடந்துச்சோம். கலாத்தியர் 1:4 அவர் நம்மை, அந்த பிரபஞ்சம் இடத்துல காலன் போட்டு வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத காலத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுக்கு தான் நம்மளை ஒப்பு கொடுத்தார். இதுக்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். எதுக்கு மரித்தார்? நம்ம இந்த பொல்லாத காலத்திலிருந்து, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, விடுவிக்கும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, மொத்தம் நான் 5 காரியங்களை சொல்ல இருக்கிறேன். 5 காரியங்கள், சிலுவை நமக்குள்ளே செய்த காரியங்கள். சிலுவையில் இயேசு செய்த காரியங்களை நேற்று 2 இடத்துல பார்த்தோம். ஆனா இன்றைக்கு சிலுவை எனக்குள்ளே நடப்பிக்கிற 5 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதில் முதல்ல பார்த்தோம், சிலுவை என்னை இந்த காலத்திலிருந்து என்ன பண்ணுது? விடுதலையாக்குது. இரண்டாவதாக சிலுவை என்ன செய்கிறது என்று பார்க்கலாம். என் சுயத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. from myself. ஆண்டவர் சுயத்தை ஒரு நாளும் உண்டாக்கவே இல்லை. மனுஷனை ஆண்டவர் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஆனால் அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த ஆத்துமா என்னவா மாறிடுச்சு? என்னவா மாறிடுச்சு? சுயமாக மாறிவிட்டது. சுயமாக மாறிவிட்டது. அந்த சுயத்திலிருந்து தான் தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த சுயத்திலிருந்து தான் தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சுயத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கீங்க? எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர் நமக்கு? எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவே, அப்படியா? எங்கள் அப்படின்னு வரும்போதே அது பன்மையில் சொல்லப்படுது, அதிலே சுயம் இல்லை. அப்போ ஜெபம் பண்ண வேண்டிய விதமே என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ உனக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளுடைய ஜெபம் 99% எப்படி இருக்கு சொல்லுங்க? என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் புருஷனை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், என் வியாபாரத்தை ஆசீர்வதியும், என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், என் சபையை ஆசீர்வதியும். எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு சொல்லுங்க? என் என் என்னுடையது 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 என்னுடையது. இன்னும் நீங்கள் சிலுவையை சரியாக பார்க்கல. சிலுவையை சரியாக பார்த்துருந்தா அந்த எண்ணில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? விடுதலை ஆகிடுவீங்க. சின் அப்படின்னு என்ன தெரியுமா? சின், எஸ், ஐனா என்னது? நான். என் என்னது? சின். ஆமென்.
ஐ இருக்கிற வரைக்கும் தான் அங்க என்ன 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 வரும்? சின் வரும். ஆனா இந்த ஐ என்னைக்கு பூஜ்யமா மாறுதோ, நான் ஒண்ணும் இல்லை, ஐம் ஜஸ்ட் எ சைஃபர் அப்படி மாறுதோ, எஸ் ஓ என் சன்னா மாறிடுவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவம் எதனால வருது அப்படின்னு பார்க்கும்போது, என்னது, என்னுடையது, என் பேரு, என் புகழ், என் குடும்பம், என் கோத்திரம், என் குலம், எந்து 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 எந்துன்னு சொல்லி ஒரு விசுவாசி இன்னைக்கு காணப்படுகிறபடியினால்தான் அவன் வாழ்க்கையில பாவம் வெளிப்படுகிறது, பாவங்கள் வெளிப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய சுயத்திற்காக மரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைச்சிருக்கிறேன். இனி நான், இனி ஐ, நாட் ஐ, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான். நானும் போது எவ்வளோ ஒரு பெரிய சத்தம் வருது. நான். இந்த தப்பு யார் செஞ்சது? நான். அப்படி சொல்றோமா? சொல்ல மாட்டோம், கம்முன்னு இருப்போம். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருப்போம். ஆனா யார் இவ்வளவு அழகா செஞ்சது, இது சூப்பரா செஞ்சிருக்கிறாங்களே, நான் தான். எங்கெல்லாம் பேர் புகழ் நமக்கு புகழ்ச்சி வருதோ உடனே நான் தான், நான் தான், நான் தான், நான். அவர் அதுல சம்பந்தமே இல்லைன்னா கூட நான் கூட தான் இருந்தேன். என்ன சொல்லுவாரு? நான் கூட தான் இருந்தேன். சும்மாவா சேர்த்துக்குவாங்க தங்களை, நான் கூட தான் இருந்தேன். பார்த்துருக்கீங்களா? நான் கூட தான் இருந்தேன். எப்படியாச்சும் அந்த புகழ்ச்சி யாருக்கு வரணும்? அந்த நான் என்கிற ஆளுக்கு வரணும். ஆனால் தான் பவுல் இங்க சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நான் என்கிற பெருமை, நான் என்கிற அகம்பாவம், நான் என்கிற மேன்மை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாறுகிறதோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. முந்திரி கொட்டை பார்த்துருக்கீங்களா? எல்லா பழத்துக்கும் கொட்டை எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். பழம்லாம் வந்த பிற்பாடு தான் கொட்டை வரும். பழம் நல்லா முத்தி பெருசானவன தான் வரும். ஆனால் கொட்டை முந்திரி மரத்தில் முதல்ல எது வரும் சொல்லுங்க? கொட்டை தான் முதல்ல வரும், அப்புறம் தான் பழம் வரும். இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தன்னை உயர்த்திக்கிறதுக்கு முன்னாடி வர்றது. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். யாரிலிருந்து சிந்தை? கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்க கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் பாருங்க, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாமே என்ன செய்து கொண்டே இருந்தார்? தாழ்த்தி கொண்டே இருந்தார். அப்படி தாழ்த்தினதுனால ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாரா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, போதும்
how to go up. Where is the way up? Way up. நான் மேலே போறதுக்கு எங்க வழி? Go down. Amen. நீ மேலே போகணும்னு விரும்பினா நீ எங்க போ? கீழே இறங்கு, உன்னை தாழ்த்து. Way up is down. மேலே போறதுக்கான வழி கீழே. நீ கீழே இறங்க 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 கீழே உன்னை தாழ்த்த 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 ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டே இருப்பார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 7 காரியங்கள் ஆண்டவர் தாழ்த்தின காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி 7 காரியங்கள் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தின காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிற 23ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 23:12. சிநேகிதனே, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ சுயம் நமக்குள்ள எப்படி இருக்கணும்? சுயம் எப்படி இருக்கணும்? கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட நிலையிலே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். தேவ ஜனமே, சுயமென்னில் எப்படி போகணும்? என்னவா மாறணும்? சாம்பலா மாறணும். தாழ்த்தணும், சிலுவையை சுமக்கணும். we must deny ourselves. தன்னைத்தான் மறுதலிக்கிறவனாக சிலுவையை சுமந்து கொண்டு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அதற்காக தான் சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டார். நானும் அவரோடு கூட அறையப்பட்டு இருக்கிறேன் என்று என்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை அறிக்கை செய்கிறீர்களோ, அன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சுயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தாண்டு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். மூன்றாவதாக சிலுவை என் வாழ்க்கையில என்ன செய்தது என்று சொன்னால், மாம்சத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடுச்சு. எதுலேருந்து விடுதலை ஆக்கிடுச்சு? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மாம்சத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடுச்சு. மாம்சம்னா என்னது? மாம்சம்னா என்னது? சரீரம் இல்லை. சரீரம் வந்து பாடி. பாடி இஸ் டிஃபரெண்ட். இந்த மாம்சம் இல்லை. த கார்னல் மேன், நமக்குள்ள இருக்கிற ஒரு மாம்சீக மனுஷன், அவனை தான் வேதம் என்ன சொல்லுது? மாம்சம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். மனிதன் பாவம் செய்த போது உலகம் உண்டானது. உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கல. உலகம் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிஸ்டம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிஸ்டம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சாத்தானின் ராஜ்யம் தான் உலகம். ஆண்டவர் பாருங்க, சுயத்தை உண்டாக்கல, ஆத்துமாவை உண்டாக்கினாரு. மனுஷன் பாவம் செய்த உடனே ஆத்துமா என்னவா மாறிடுச்சு? சுயமா மாறிடுச்சு. ஆண்டவர் பாருங்க, மனுஷனுக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்குனாரு. ஆனா சரீரம் பாவம் செய்ததினால் அவனுக்குள்ளே மாம்சம் உண்டாயிட்டு. என்ன உண்டாயிட்டு? மாம்சம். கார்னல் மேன், ஃப்ளஷ். நமக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? மாம்சம் இருக்குது. மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சம் என்ன பண்ணுது? இச்சிக்குது, அநேக காரியங்களை கேட்குது. அந்த மாம்சம் என்னன்னு நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம்.
கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நல்ல தங்கள் கவனிக்கணும். மாம்சத்தை- என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களா சொல்லுங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யாரு? கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் அல்ல. நிறைய பேர் கிறிஸ்தவனா இருக்கலாம் நீங்க. ஆனா ஆண்டவர் யாரை தேடுகிறார் தெரியுமா? யாரை தேடுகிறார் தெரியுமா? ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவனாக நீ வாழ்வாயனால் நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, உன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருப்பாய். அதான் உனக்கு அடையாளம், அதான் உனக்கு முத்திரை. இவர் என்னங்க மாம்சிகமா இல்லையே, ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா, ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரனா, ஆவிக்குரிய ஒரு விசுவாசியா இருக்கிறாரு. அவரு மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார். ஆதலால் இவர் யாரு? கிறிஸ்துவை உடையவர். கிறிஸ்துவை உடையவன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிறிஸ்துவை உடையவன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருப்பாங்க. இந்த மாம்சம்னா என்னது? மாம்சம்னா என்னது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. மாம்சத்தின், இதுதான் மாம்சம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. களியாட்டு பாருங்க, இத்தனை காரியங்களை இங்க நாம் பார்க்கிறோம். இதுதான் மாம்சத்தின் கிரியை. பாஸ்டர், இதெல்லாம் நாங்க நிறைய எதுவுமே செய்யலையே, நாங்களாம் விபச்சாரம் பண்ணலையே. விபச்சாரம் பண்ணல, ஆனா விபச்சார சிந்தை இருக்குல்ல, விபச்சாரம் நீ பண்ணாததுனால நீ விபச்சாரக்காரன் அல்ல. நீ நிறைய பேருக்கு விபச்சாரம் பண்ணல, ஆனா விபச்சார சிந்தை இருக்குது, அதான் மாம்சம். கொலை செய்யல, ஆனா கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. இவனை அடிச்சு சாகடிச்சா நல்லா இருக்கும். அதுல சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. என்னென்ன இருக்கு பிரதர்? மறுபடியும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். நீங்க நிறைய பேர் சொல்லுங்க, நாங்க விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்றது இல்லைன்னு. வேதம் சொல்லுது, பொருளாசையாகிய பொருளாசையே விக்கிரக ஆராதனை தான். பொருளாசையே ஆண்டவர் என்ன சொல்றாரு? விக்கிரக ஆராதனை சொல்றாரு. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம் பண்றீங்களா? நிறைய பேர் கிறிஸ்தவ பில்லி சூனியம் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தி ஏதாச்சும் சொல்லிட்டானா, நான் ஜெபம் பண்ணி அவ காலை உடைக்கிறேன். அதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் போடுவாங்க. அதுக்கு ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே அவ காலை உடைங்க ஆண்டவரே, அவ வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கட்டும் ஆண்டவரே, அவ பிள்ளை சாகட்டும் ஆண்டவரே, ஏதாச்சும் சொல்லி அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். எப்படி யோனா கூடாரம் போட்டு நினைவே பட்டணத்துக்கு ஏதாச்சும் நடக்குதான்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தானோ, அது போல இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சாவாங்களா, அடி போடுவாங்களா, போற வழியில விழுந்துருவாங்களா, கார் ஆக்சிடென்ட் ஆகுமா, போற வழியில பைக்கில் கீழே விழுந்து சாவானா, கை காலை உடைக்குமா, பார்த்துக்கிட்ட எனக்கு விரோதமா செஞ்சாங்களா, அவனை ஆண்டவர் சும்மா விடக்கூடாது. ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். நீ பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, பிசாசு வேணா கேட்டு செயல்படுவான். இது என்ன பில்லி சூனியம்? கிறிஸ்தவ பில்லி சூனியம். இது என்ன, ஒரு பாஸ்டர் உபவாசம் இருந்து எங்க சர்ச்சை உடைக்கிறேன்னு சொல்லி சபதம் எடுத்தார்.
கடைசியில் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஆளுங்க நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. தோத்துறோம். அவங்க சர்ச்சு உடஞ்சி போய் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஆளுங்க நம்ம சர்ச்சுக்கு வேணா, கடைசியில் ஆளே சேர்த்து போயிட்டார். அவர் ஆளே இல்லை. சபதம் பண்ணார், நான் ரகபோத் சபையை உடச்சி காட்டுறேன் ஜபம் பண்ணி. இதெல்லாம் தான் பில்லி சூனியம். இருக்குதா உங்ககிட்ட? மாம்சத்தின் கிரியை, இதெல்லாம் என்ன கிரியை? வாசிங்க பிரதர். பில்லி சூனியம், பகைகள், பகைகள், விரோதங்கள். விரோதங்கள். விரோதம் இருக்கா? எப்பா கொஞ்சம் நஞ்சமா இருக்கு. பகைகள் கொஞ்சம் நஞ்சமா இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்ப நீ என்ன யாரா இருக்கிற? நீ என்ன மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவனா தான் இருக்கிற. பகை, காயமகாரம், குரோதம், வக்ரம், இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறான். பார்க்கறதுக்கு விசுவாசி கையில பைபிள், வாயில் அல்லேலூயா சோத்திரம், இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுடைய உள்ளான நிலைமை இப்படிதான் இருக்குது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். வைராக்கியம். அவ வீட்டு காலை மிதிக்கிறான பார். யாரு? மாமியார்காரி சொல்லுவா, மகன் வீட்டுக்கு மருமகன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. திடீர்னு ஒரு ஜுரம் வரும், தண்ணி கொடுக்குறது கூட ஆள் இருக்காது. கடைசியில் யார் வீட்டுக்கு தான் போகணும்? அவள் வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். நிறைய பேர் அப்படி வைராக்கியமாக இருக்கிறாங்க. மாமியார் வீட்டில் போய் காலை வைக்க மாட்டேன், மருமக வீட்டில் போய் காலை வைக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. வைராக்கியம்லாம் இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. நீங்கள் யார்? கிறிஸ்துவினுடையவர்கள். எதை அரைஞ்சிருக்கிறாங்க சிலுவையில்? மாம்சத்தையும். இந்த இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ரெஸ்ட்டில் ஒன்றும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். ஆமென். வாசிங்க பிரதர். கோபங்கள், கோபங்கள், சண்டைகள். சண்டைகள். சொல்லவனும் சண்டைக்கு தட்டி பாரு. எங்கள் ஆளுங்களெல்லாம் காஞ்சிபுரத்தில் பார்த்துருக்குறோம். பார்க்கறதுக்கு சும்மா ஜிம்முன்னு உட்காந்துருக்கோம். ஆனால் வாயை கிளறி விட்டன்னு வையன், கூவாறு தோத்துரும். கூவாரே கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பா நம்ம விசுவாசியாது சண்டையில் பார்க்கணும். அடேங்கப்பா, நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு உங்கள் பாஸ்டர் சொன்னாங்க. நீங்களாம் சண்டையே போட மாட்டீங்க, உங்கள் வாயிலெல்லாம் கெட்ட வார்த்தையே வராது, இங்கிலீஷ்லாம் பேச மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லவங்களாமே நீங்களாம். எங்கள் விசுவாசிங்க அப்படி கிடையாது. வாயை திறந்து சொன்னுவீங்க, அப்பா ஒன்றும் அடக்க முடியாது, தாங்க முடியாது. அங்கே அந்த டைமில் பாஸ்டர் அது கீஸ்டர் அது 2 ஃபேமிலிக்குள்ள சண்டை நடக்கும்போது அங்கே பாஸ்டர்லாம் போனால் மூஞ்சில் துண்டை போட்டுன்னு தான் வரணும் நம்ம. ஏய் பாஸ்டர் வந்துட்டாரு, ஏய் பேசாத, அப்படிலாம் கிடையாது. சும்மா அது பாட்டுக்கு போகும் பாருங்க. நான் எத்தனையோ சண்டைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நான் போனேன் சமாதானம் பண்ணத்துக்கு போயிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியல. உக்ரைன் ரஷ்யா போற கூட நிறுத்திடலாம். இந்த போரை நிறுத்தவே முடியாது. சண்டை போடுறீங்களா? புருஷங்கிட்ட சண்டை போடுறீங்களா? மாமியா கிட்ட சண்டை போடுறீங்களா? மருமகிட்ட சண்டை போடுறீங்களா? போடுறீங்க. என்ன அப்பனா என்ன? நீங்க யாரு? மாம்சத்துக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. பேர்தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவை உடையவர்களாய் இருப்பிலானால் அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருப்பார்கள். அல்லேலூயா. வாசித்து முடிச்சிடுங்க பிரதர். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதுக்கெல்லாம் குறைச்சலே இல்லை. பொறாமைக்கெல்லாம் குறைச்சல் இருக்கு? பொறாமை குறைச்சல் இருக்கு இல்லை. இவளுக்கு 2மே பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அவங்க அக்காக்காரிக்கோ தங்கச்சிக்காரிக்கோ குழந்தை பிறக்க போகுது. என்ன குழந்தை நல்லா பிறந்துச்சா, சுகமாக பிறந்துச்சா, அதை பற்றி இல்லை. ஏன்னா அவளுக்கும் என்ன பிறக்கணும்? 2மே பொம்பளை பிள்ளையா பிறந்தா அப்பா நிம்மதி, அப்பா சோத்திரம்ப்பா. என்னன்னு தெரியல, நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளையா பிறகுது, சோத்திரம். ஆனால் அவளுக்கு 2மே ஆம்பளை குழந்தை பிறந்துருச்சுன்னு வை, வயிறு பற்றிக்கிட்டே ஏரியும்.
எங்கள் சொந்தத்தில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரி அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் அவள் லோனுங்கன்னு போட்டு சீட்டு போட்டு வீடு கட்டிட்டான். வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டான். அக்காக்காரி வசதியானவ. புருஷங்காரங்கிட்ட நச்சு அரிச்சிக்கிட்டே இருந்தா ரொம்ப நாள். அவங்க தங்கச்சிக்காரி வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம வீடு கட்டணும், நம்ம வீடு கட்டணும். அவன் என்ன சொன்னான், இப்போ நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், வரட்டும், நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டலாம். அவசரப்பட்டு சின்ன வீடு சொல்லக்கூடாது, குட்டி வீடாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கட்டக்கூடாது, நம்ம பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லியும் இது கேட்கல. தங்கச்சிக்காரி பிரதிஷ்டை பண்ண அடுத்த நாள் தூக்கு போட்டு செத்துட்டான். என்ன தாங்க முடியல, என்ன தாங்க முடியல, அவள் வீடு கட்டிட்டா, அசிங்கம் தாங்க முடியல. என்னை விட தாழ்ந்தவ, என்னை விட வசதியில் கம்மியானவ, அவள் எனக்கு முன்னாடி என்ன கட்டிட்டா, வீடு கட்டிட்டான்னு தற்கொலை பண்ணி செத்தே போயிட்டா. வாழ வேண்டியவள். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எதனால வருது? பொறாமை. அவ எங்க போயிருப்பா, எங்க போயிருப்பா, எங்க போயிருப்பாங்க? நரகத்துக்கு தான் போயிருப்பா. யார் எழுந்திருப்பா பாருங்க, யார் பரலோகத்துக்கு போறதுக்கு எழுந்திருப்பா பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் உயிர்ப்பிக்கப்படுவாங்க சொல்லுங்க? கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன செய்வாங்க? இல்ல கிறிஸ்துவின் உடையவர் முதல்ல என்ன பார்த்தோம்? தங்கள் மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றேன். அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தது என் மாம்சத்திலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக மரித்தான். கரங்களோடு ஆண்டு மகிமை செலுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையாக. 4வது, உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கார். உலகம் என்கிற இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு. அவரால் உலகம், நல்ல கவனிங்க, 2 சிலுவையை பார்க்குறோங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்போ உலகமும் ஒரு சிலுவையில் அறையுண்டு இருக்குது. அவரும் எதில் அறையுண்டு இருக்கிறாரு? ஒரு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறார். அப்போ பவுல் பார்த்து சொல்றாரு, அந்த சிலுவையில் உலகம் அவருக்கு எப்படி இருக்குது? மரித்ததா இருக்கிறது. உலகம் அவருக்கு செத்து போச்சு. அவரும் எதுக்கு செத்துட்டாரு? உலகத்துக்கு செத்துட்டார். அங்கிருந்து உலகம் இவரை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா ஒரு செத்த பிரேதத்தை தான் பார்க்க முடியும், உயிருள்ள ஆளை பார்க்க முடியாது. உயிருள்ள ஆளை வச்சு, உயிர் இல்லாத ஆளை வச்சு உலகத்துக்கு ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இங்கே பாருங்க, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கு. இப்போ உலகம் ரொம்ப பொல்லாதது. உலகம், இந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குது பாருங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும். உலகம் முழுவதும் எப்படி காலம் முழுவதும் காலங்கள் அவன் கையில் இருக்குதோ, உலகம் யார் கையில் இருக்குது சொல்லுங்க? நம்ம யாரா இருக்கக்கூடாது? உலகத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது. ஆமென். நாம் உலகத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது. உலகத்துக்காக நான் சிலுவையில் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அறையப்பட்டிருக்கணும். ஏனென்றால் உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. நம்ம இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், ஆமா, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிங்க.
உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்குதா நேசிக்குதா? ஹலோ சொல்லுங்க. உலகம் உங்களை பகைக்குதா உங்களை நேசி உங்ககிட்ட தொட்டு ஓடுதா? அப்படியா? யார் சொன்னது? எங்கப்பா சோத்திரம், பரவாயில்ல. உலகம் பகைக்குதா? ஆனா உலகம் நம்மளை நேசிக்க கூடாது. உலகம் நம்மை பகைக்கணும். எப்போ பகைக்கும் தெரியுமா? நாம் உலகத்தார் அல்லாததினால். நான் எப்போ உலகத்தார் அல்லாமல் வாழ முடியும்? நான் உலகத்தானா இல்லாதபடி எப்படி வாழ முடியும்? நான் சிலுவையிலே உலகத்திற்காக கல்வாரி சிலுவையில் அறையுண்டவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நான் அறையுண்டலனா நான் உலகத்தானாக இராதபடி நான் வாழ முடியாது. நான் யாராக தான் வாழ்வேன்? உலகத்தானா தான் வாழ்வேன். இயேசு கிறிஸ்துவை ஏன் பகைச்சது உலகம்? யோவான் 7 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 7:7. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே. நீங்க சாட்சி கொடுக்கல. உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருப்பது என்பதை குறித்து நான் சாட்சி கொடுப்பதினால் அது என்னை பகைக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? உலகம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, குளு குளுன்னு இருக்குதுங்க, ஜில்லு ஜில்லுன்னு இருக்குதுங்க, இன்னைக்கு காலம் நல்லா இருக்குதுங்க. இன்னைக்கு உலகத்தோடு உலகமா? ஒரு காலத்துல சபையில் இருக்கிறவர்கள் உலகத்தை என்ன பண்ணாங்களாம்? கலக்கினார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். ஆனா இன்னைக்கு உலகம் எங்க இருக்குது? சொல்லுங்க. உலகம் எங்க இருக்கு? சபைக்குள்ளதான் இருக்குது. நம்ம விசுவாசிகள்லாம் பார்த்தாலே போதும். அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தாலே தெரியுது அவங்க யாரு. வெளியில் இருக்கிற ஆட்களுக்கும் உள்ள இருக்கிற ஆட்களுக்கும் என்ன இல்லை? வித்தியாசமே இல்லை. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? யூனிஃபார்ம் வச்சு கண்டுபிடி. அது மாதிரி இந்த சபையினுடைய விசுவாசிகள் அப்படின்னு யூனிஃபார்ம்லாம் போட வேணாம். உங்களுடைய நடை, உடை, பாவனையை பார்த்த உடனே சொல்லணும் ரகபத் விசுவாசிகள். அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? சில கல்யாணங்களுக்கெல்லாம் போனால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் எங்கள் சர்ச்சிலேருந்து வந்த ஒரு அம்மா கண்ணில் இந்த பாம்பு கண்ணு மாதிரி வச்சுன்னு வந்துருச்சு. ப்ளூ கலரில் இருக்குது கண்ணு. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பிறவிலே இப்படி தானா, நான் தான் தப்பாக பார்த்துட்டேன்னா? இந்த அம்மாவுக்கு சாதாரணமாக தானே இருந்தது கண்ணு, இதுன்னு பாம்பு கண்ணு மாதிரி வச்சுன்னு வந்துருக்குதுன்னு. அது நம்ம கண்ணில் இது வைக்கிறாங்களாமே, கலரா? என்னம்மா அது? லென்ஸா? கலர் லென்ஸா? ஓ, பச்சை கலரில் வச்சுன்னு வந்துருக்குது. அந்த அம்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ராமருக்கு வேஷம் போட்டு விட்ட மாதிரி இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, என்னென்னமோ கலரில் வந்துருக்குதுங்க. அவ பார்த்தா உலகமே இங்கே தான் இருக்குது, அவங்க மேலே தான் இருக்குது. உலகம் உங்களை என்ன செய்யணும்? பகைக்கணும். நீங்கள் அப்போ யாராக இருக்கக்கூடாது? உலகத்தாராக இல்லாமல் இருந்தீங்கன்னா உலகம் உங்களை பகைக்கும். ஆமென். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் அன்பு கூர்ந்து என்ன தெரியுமா நடக்கும்? வாசிங்க யாக்கோபு 4:4. யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? விபச்சாரரே, விபச்சாரிகளை யார சொல்றாரு? விபச்சாரம் பண்ணவங்களையா? இல்ல, உலகத்தை சிநேகிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான
பகை. எத்தனை பேர் உலகத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கு ஆசையா இருக்குது? ஏன்னா நிறைய பேர் கை உயர்த்த காட்ட மாட்டீங்க. ஏற்கனவே விடுதலை பெற்றுட்டீங்களா? சும்மா அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்னைக்கு அதிகமாக போய் சொல்றாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு பாடுவான். உண்மையா பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நேசிக்க மாட்டான். அவன் இருதயத்தில் பல காரியங்கள் மேல நேசம் இருக்குது. அதிகமாக கிறிஸ்தவர்கள் போய் சொல்லுகிற ஒரு நாள் என்றைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையா அர்ப்பணிக்கிறேன் இல்லை. உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்க வரோம் ஆர்எஸ்எஸ் காரனா ஆளுக்கு முன்னாடி இந்த பக்கம் எங்கன்னா ஒரு வழி இருக்கான்னு பார்த்து பிச்சுக்கிட்டு ஓடிடும். அப்படி சொல்லக்கூடாது. நாம் உண்மையா சொல்லணும். நாங்கள் உலகத்திலிருந்து விடுதலை பெற வாஞ்சியா இருக்கிறோம். எத்தனை பேர் விடுதலை பெற வாஞ்சியா இருக்கிறீங்க? சொல்லுங்க. நான் அவரோடு கூட சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். சிலுவை என்னை உலகத்திலிருந்து வேறு பிரித்து இருக்கிறது. கரங்களை தாண்ட மகிமை செலுத்து. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5வது, பாவம். பாவங்கள் வேற. சொல்லுங்க. நான் முதல் நாள் சொல்லி கொடுத்தேன். பாவங்கள் வேற, பாவம் வேற. ரோமர் 1 அதிகாரம் வாசிக்க வேணாம். ரோமர் 1 அதிகாரம் 1 அதிகாரத்திலிருந்து 5 அதிகாரம் 11 வசனம் வரைக்கும் பாவங்கள் 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 என்று சின்ஸ் 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 என்று சொல்லி பாவங்களை குறித்து ரோமர் பேசுது. 1 அதிகாரத்திலிருந்து 5 அதிகாரம் 11 வசனம் வரைக்கும். ரோமர் 5 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து ரோமர் 8 அதிகாரம் கடைசி வரைக்கும் பாவத்தை குறித்து பேசுது. அப்ப பாவம் வேற, பாவங்கள் வேற. பாவம் என்பது எனக்குள்ள இருக்கிறது பாவம். பாவங்கள் என்பது எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் செய்கையில வெளிப்படுகிறதும் பாவங்கள். நான் ஒருத்தனை பார்த்து அடிக்கிறேன், ஒருத்தனை நான் திட்டுறேன், ஒருத்தன் கூட போய் சண்டை போடுறேன், ஒரு இச்சையான காரியத்தை பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கிற பாவம் பாவங்களை பிறப்பிக்குது. என்னுடைய சரீரத்தின் மூலமாக, என் கண்களின் மூலமாக, என் கைகளின் மூலமாக, என்னுடைய சரீரத்தின் மூலமாக பாவத்தை செய்ய வைக்கிறது. எது செய்ய வைக்குது? உள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள பாவம் என்கிற சிங்குலர் ஒருமையில சொல்லப்பட்டிருக்குது. பாவம். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, பாவத்தை போக்கும், பாவங்களே இல்ல, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்திலிருந்து எனக்கு என்ன கொடுக்கிறாரு? விடுதலை தரார். இங்க பவுல் பாருங்க, 7 அதிகாரத்துல 15 வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் என்னை பாவங்களை செய்ய வைக்குது. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் என் பாவங்களை செய்ய வைக்குது. பாவங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஆனா பாவத்திலிருந்து மன்னிப்பு இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை வேணும் நமக்கு. பாவங்களிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுறார். ஆனா பாவம் என்கிற ஒரு சுபாவம் ஆதாம் கிட்ட இருந்து வந்துச்சு பாத்தீங்களா? அந்த சுபாவத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுக்கிறார். அது அந்த கல்வாரி சிலுவையில தான் நடந்தது. இங்க பவுல் சொல்றாரு, நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே
அப்படி செய்கிறது என்று சொல்லிட்டு 18 வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில், அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்யணும். அன்னைக்கு முதல் நாள் சொல்லி கொடுத்தேன், ஒரு குழந்தைக்குள்ள பாவம் இருக்குதா இல்லையா? ஒரு 2 வயசு குழந்தைக்குள்ள பாவம் இருக்குதா இல்லையா? அவங்க அம்மா அந்த குழந்தைய விட்டுட்டு பக்கத்து வீட்டு குழந்தைய தூக்குனா உடனே அதுக்கு என்ன வருது? பொறாமை வருது, கோபம் வருது. யார் அதுக்குள்ள அந்த கோபத்தையும் பொறாமையும் கொண்டு வருவதற்கு யார் அதுக்கு கற்றுக் கொடுத்தா? யாரும் கற்றுக் கொடுக்க வேணாம். அதுக்குள்ளேயே அந்த பாவ சுபாவம் இருக்குது. ஆமென். அப்போ நமக்குள்ள வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாவம் நமக்குள்ளேயே இருந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல பாவங்களை செய்து கொண்டே இருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லிட்டு 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்கள் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? போதும். என்ன சொல்லி முடிச்சிட்டாரு? நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருந்தார்னா நாம எல்லாருமே வேஸ்ட் தான். இயேசுவை பின்பற்றுவது நமக்கு பிரயோஜனமே இல்லை. நம்ம எல்லாருமே என்ன சொல்லிடலாம்? ஐயோ, என்னால் வெற்றியாக வாழ முடியாது, பாவத்தை மேற்கொள்ள எனக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த பாவம் தான் பாஸ்டர் எல்லாம் அப்படி செய்யுது. ரோட்டில் போகிறவனை ஒருத்தனை அடிச்சுட்டு, நான் இல்லை பாஸ்டர், எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவம் தான் அப்படி செஞ்சிச்சு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. பாவம் தான் அப்படி செய்ய வைக்குது நம்மளை. சாராயம் குடிச்சிட்டு, நான் இல்லை பாஸ்டர், எனக்குள்ள வாசமாக, அது உண்மைதான், உனக்குள்ள வாசமாக இருந்த பாவம் தான் அப்படி உன்னை செய்ய வச்சுது. துணிகரமாக நீ செஞ்ச. அப்போ நிர்பந்தமான மனுஷன் நான் சொல்லிட்டார் பவுல். என்ன சொல்லிட்டாரு? நிர்பந்தமான மனுஷன். அப்படியே சொல்லி விட்டுட்டாரா? அப்படியே சொல்லி விடல. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உடனே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம். அது வரைக்கும் சோக கீதம் பாடின்னு இருந்தார். இங்க உடனே என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பாடுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? ஆனபடியால். அது 7ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன். இப்படி நான் நிர்பந்தமான மனுஷனாய் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனாலும் எனக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திரு. ஆனபடினால், இப்படிலாம் இருக்கிறபடினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்ப 2ஆம் வசனம் தான் மிக முக்கியமான வசனம். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. போதும். இங்க 2 பிரமாணத்தை பார்க்கிறோம், 3 பிரமாணத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே ஆவியினுடைய ஜீவ பிரமாணம் என்ன போட்டிருக்குதாங்க? என்னை பாவம் மரணம் கிறிஸ்து இயேசுவினால் கிறிஸ்து இயேசுனுடைய சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாரு? மரித்தோரிலிருந்து
ஜீவனோடு எழுந்தார்ல, அந்த ஜீவனோடு எழுந்த பிற்பாடு அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி நமக்குள்ள ஒரு பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்குது. சாதாரண ஆவி அல்ல. என்ன ஆவி? கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவி. கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவி என்ன பண்ணுச்சு? மரித்தோரிலிருந்து அது எப்படி என்ன பண்ணுச்சு? உயிரோடு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழும்பின அந்த ஆவியை எனக்குள்ளே ஆண்டவர் என்னவா கொடுத்திருக்கிறாரு? என்னவா கொடுத்திருக்கிறாரு? பிரமாணம் சொன்னா ஒரு விசை. சொல்லுங்க, ஒரு விசை. இப்போ இந்த இடத்துல நான் இந்த கர்ச்சீஃபை போடுறேன், என்ன ஆயிடுச்சு? ஏன் உழுகுது? புவியீர்ப்பு விசை இங்க கிரியேட் செய்யுது. இதே கர்ச்சீஃபை நான் அமெரிக்காவில் கொண்டு போய் போட்டா உழுமா? உழுமா உழாதா? விழும். ஆப்பிரிக்காவில் போட்டால் விழுமா? விழும். எங்கே போட்டாலும் விழுகும். பூமியில் எங்கே போய் போட்டாலும் விழுகும். ஆனால் நான் சந்திர மண்டலத்தில் போய் போட்டால் விழுமா? விழாது. என்ன பண்ணுது? அது மிதக்குது. ஏன்னா அந்த விசைக்கு வெளியே அது போயிருச்சு. அதுபோல் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம், அங்கே பாருங்க, ஆவி எப்படி எனக்கு பிரமாணமாக கொடுத்துருக்கிறாரோ அதே போல் எனக்குள்ள என்ன 2 பிரமாணம் இருக்குது சொல்லுங்க? பாவம் மரணம் என்கிற ஒரு 2 பிரமாணம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? புவி இருப்பு விசம் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்லுங்க? இழுத்துக்கிட்டே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், கை தட்டி பாட்டு பாடுறேன், உற்சாகமாக இருக்கிறேன். திங்கட்கிழமை வந்த உடனே விழுந்துடுறேன். டிவி பார்த்த உடனே விழுந்துடுறேன். செல்ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்த்த உடனே விழுந்துடுறேன். செல்ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா? கறக்கு 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 இப்படி தள்ளி 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 கண்ட குப்பையும் முதல்ல வருது. இல்லை பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர் அப்படின்னு கேட்குற சத்தம் என் காதில் கேட்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் நாங்கள் பாஸ்டர் இருக்க முடியும். ஆமென். அவன் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே உன்னதத்தில் பறக்கிறாங்க, திங்கக்கிழமை என்ன ஆயிடுறான்? விழுந்தப்பான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன கிரியை செய்யறதுக்கு அவன் இடம் கொடுக்கல. சிலுவையில் அவர் மரித்து உயிரோடு எழுந்த அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் அவனுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை. ஆண்டவர் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், இப்போ ஜீவனுடைய ஆவியை எப்படி கொடுக்குறானா? எப்படி கொடுக்குறானா? பிரமாணத்தை என்ன பண்ணவே முடியாது, லாவை என்ன பண்ண முடியாது. எப்படி புவியீர்ப்பு விசையை மாற்ற முடியாதோ உங்களுக்குள்ள ஆவியின் பிரமாணத்தை மாற்ற முடியாது. இந்த கர்ச்சீஃபை நான் இப்படி இப்படி போட்டுக்கிட்டே இருந்தால் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கர்ச்சீஃபை ஒரு ராக்கெட்டில் வச்சு நான் சல்லுன்னு சந்திர மண்டலத்துக்கு மேலே போய் அங்கே விட்டேன்னா என்ன ஆகும்? கீழே விழாது, மிதக்கும். அதே மாதிரி ஒரு ராக்கெட்டு ஒரு விசையில் என்னை கொண்டு போய் அங்கே வானமண்டலத்தில் விடுறது மாதிரி எனக்குள்ள ஆண்டவர் ஆவியின் ஜீவனுடைய ஆவியை எனக்குள்ள பிரமாணமாக கொடுத்திருக்கிறதுனால நான் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு என்னை ஆண்டவர் உன்னத அனுபவத்திற்குள்ளே என்னை வழி நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது எல்லாவற்றையுமே எங்க செஞ்சார் ஆண்டவர்? சிலுவையில் செஞ்சார். உங்களுக்கு கடினமான கஷ்டமான ஒரு கருகலான சத்தியம். புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு புஸ்தகம் உண்டு என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் கிடையாது. அது ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ஒரு கருகலான ஒரு புஸ்தகம் ஒன்றுன்னு சொன்னால் ரோமர் தான். ஆனால் அந்த ரோமரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் என்னை பாவம் என்கிற பிரமாணம் மரணம் என்கிற பிரமாணம் மாற்ற முடியாது. ஆனால் அந்த பிரமாணத்தை விடுதலையாக்கிறது எனக்குள்ள வேற ஒரு பிரமாணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்ன பிரமாணம்? ஜீவனுடைய ஆவி பிரமாணத்தை கொடுத்தோன்னே என்னை தூக்கிட்டு போயிடுது. நான் கீழே விழவே மாட்டேன் இனிமேல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த எல்லாவற்றையுமே ஆண்டவர் சிலுவையில் செய்தார். அந்த சிலுவை எனக்குள்ளே காரியங்களை நடப்பித்தது. ஆமென். விந்தை கிறிஸ்தேசு ராஜா
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த 5 ஆண்டு காலங்களாக தினமும் அதிகாலையிலே ஒரு 5 நிமிடத்திலிருந்து 8 நிமிடத்திற்குள்ளாக ஒரு ஷார்ட் ஆடியோ பைபிள் டிவோஷன் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வருகிறோம். இதை உலகில் உள்ள மக்கள் அனைவரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஆடியோ டிவோஷன் ஒருவேளை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது அந்த ஸ்கிரீனில் காணப்படுகிறதான தொலைபேசி எண்ணை, என்னுடைய பெயர் ஃப்ரெட்ரிக் குணசீலன், பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் குணசீலன் என்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பெயரையும் ஐ வாண்ட் யுவர் மெசேஜ் என்கிற செய்தியையும் எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்களானால் நாங்கள் தொடர்ந்து தினமும் அதிகாலையில் உங்களுக்கு தவறாமல் அனுப்பி வைப்பதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.